மைக்ரோவேவில் 25லேருந்து 20% கம்மியான சத்துக்கள் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். பெரும்பாலான 80% சத்துக்கள் நமக்கு கிடச்சிரும். எனவே சத்துக்கள் எனக்கு பெருசாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சா ஆக்சுவலாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் தான், சரிங்களா? ஆனால் மைக்ரோவேவில் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மைக்ரோவேவில் நிறைய டைம் ஒரு மற்ற இதில் வேகிற மாதிரி ஈவனாக சமைக்காது. நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு உணவையை நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியே பயங்கர சூடாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். எனவே இந்த மைக்ரோவேவில் வெளிப்புறம் வேகமாக சூடாகிறனாலையும் உள்பகுதி உணவோட உள்பகுதி மெதுவாக சூடாகிறனாலையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சமையல் நேரங்கள் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணிக்கணும். இன்னும் சில ஆராய்ச்சிகளில் டீ, காஃபி அந்த மாதிரி இந்த பாலை சுட வைக்கிறது, இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை கொதிக்க வைக்கிறதுக்கு மைக்ரோவேவ் மாதிரி சிறந்த உணவு முறை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோவேவ் ஏதாவது கதிர்வீச்சு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. அது நான் அயனைசிங் ரேடியேஷன், சரிங்களா? அது சத்துக்கள் எல்லாம் இழக்க செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருக்கிறதுலே சத்துக்கள் குறைவாக பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறதுல சமையல்